லத்தீன் அமெரிக்க நாடான வெனிசுலா மீது கடந்த 3ஆம் தேதி என்று அமெரிக்க அதிபர் சர்வாதிகாரி ட்ரம்ப் அவர்கள் நள்ளிரவிலே போர் விமானங்கள் மூலம் அந்த நகரத்திலே குண்டுகளை வீசி நகரத்தை நிர்மூலமாக்கி இடதுசாரி அதிபராக வெனிசுலா மக்களுடைய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோவையும் அவருடைய இணையரையும் கைது செய்து அமெரிக்காவில் கொண்டு போய் சிறையில் அடைத்திருக்கிறார். ஒரு நாட்டின் மீது இறையாண்மை மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் இது. ஒரு நாட்டினுடைய அதிபர் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய அரசினுடைய தலைவரை கைது செய்வது என்பது இது உலகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு அடாவடித்தனமானது. அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய மேலாதிக்கத்தின் மூலமாக இப்படி உலகம் முழுவதும் இத்தகைய போர்களை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே வெனிசுலாவுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிப்பதற்காகத்தான் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அமெரிக்க முதலாளிகளுக்கு வாழ்பிடிக்கக்கூடிய ட்ரம்பினுடைய இந்த அத்துமீறலுக்கு எதிராக இடதுசாரி கட்சிகள் சார்பிலே நாடு முழுவதும் கண்டன போராட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே நிக்கோலஸ் மதுரோவையும் அவர் குடும்பத்தினரும் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வெனிசுலா மக்களும் அமெரிக்க நகரத்திலேயே ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்கள் உலகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே அவரை விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் ஐநா சபை இன்றைக்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அந்த அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் உடனடியாக இத்தகைய செயலை நிறுத்த வேண்டும் என்றும் ஐநாவும் மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே உலகத்திலே ஜனநாயக விரோதியாக ஒரு சர்வாதிகாரியாக இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய இந்த மோசமான ஒரு சர்வதேச குற்றவாளி அந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே ஒரு மனித தன்மையற்ற கோழையாக இருக்கக்கூடிய அந்த ட்ரம்பினுடைய படத்தை எரித்து பட்டுக்கோட்டையிலே போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பேரும் பொறுப்பும் சின்னை பாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர். இடதுசாரி கட்சிகள் சார்பு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வெனிசுலாவை கண்டித்து வெனிசுலாவை பாதுகாக்க அமெரிக்காவை கண்டித்து ஜனாதிபதி சர்வாதிகாரி ட்ரம்ப் இன்னொரு நாட்டின் மீது இறையாண்மை மிக்க நாட்டின் மீது வெனிசுலா மீது விமானங்கள் குண்டுமலை பொழிந்து கைது செய்ததை கண்டித்து போராட்டம் வெள்ளட்டும் கைது செய்ததை கண்டிக்கிறோம். அமெரிக்காவின் அடாவடியை வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை செய் வெனிசுலாவின் ஜனாதிபதி இடதுசாரி அதிபரான நிக்கோலஸ் மதுரோவை விடுதலை செய்